அடுத்ததாக பக்கம் 506 509 வரைக்கும் ஒரு 4 பக்கம் பார்ப்போம். ஏன்னா இது இந்த சூரா முஹம்மதை பார்க்க போகிறது 4 பக்கத்துக்கு வருது. 4 பக்கத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 5 பக்கம் 6 பக்கம் அந்த மாதிரி இன்ஷால்லா பார்ப்போம். பாருங்கள், சூரா முஹம்மது என்பது மதீனாவுடைய சூரா, 47வது சூரா. 47 சூரா முஹம்மது, 47 சூரத்துல் ஃபத்ஹ், 49 சூரா ஹுஜராத். இந்த 3 சூறாக்களும் மதீனாவுடைய சூரா. மதீனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுடைய பாதை விட்டு தடுக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் வீணாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். ஓகே, இந்த ஒரு வரி என்பது 505 இருக்குது. இப்போ 506 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஹா, அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறாங்களோ, வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டதெல்லாம் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் சீராக்குகிறான். முஹம்மது என்ற வார்த்தை இங்கே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அல் குர்ஆனில் 4 இடத்துல வருது. சூரா ஆல் இம்ரானில் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். சூரா அஹ்ஸாபில் ஒரு வாட்டி வந்தது. இப்போ 3வதா சூரா முஹம்மதில் வருது. அடுத்த சூரத்துல் ஃபத்ஹ்லேயும் வருது. 4 இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முஹம்மது என்பதாக இடம்பெற்றிருக்குது. ஒரு இடத்துல அஹ்மதுன்னு வரும் சூரா சஃப்ல. சரி, மற்றபடி நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான், முஸ்ஸமில் முத்தஸிர் என்றெல்லாம் சொல்லுவான். சரி, அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அசத்தியத்தையே பின்பற்றுகிறார்கள், சத்தியத்தை பின்பற்றவில்லை. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் சத்தியத்தை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, அடுத்து போரை பற்றி ஆரம்பிக்கிறான். மதீனா சூறாக்கள் அதிகமாக போர் சம்மந்தப்பட்ட விஷயம் வருதுல்ல. அப்போ போரில் நீங்கள் எதிரிகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால், இத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொறுமையாக இருக்க சொன்னால் அடி வாங்கி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் பதிலடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. போரில் நீங்கள் சந்தித்தால் அவர்களை நீங்கள் சந்திக்கலாம், அவர்கள் கருத்துக்களை நீங்கள் வெட்டலாம். போரில் சந்திக்கும் பொழுது அதே மாதிரி அவர்களை நீங்கள் எதிரிகளாக, அதாவது கைதிகளாக பிடித்தால் அவர்களை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், கைது செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பியவர்களை மன்னிச்சு விடலாம் அல்லது பிணை தொகை பெற்றுக்கொண்டு விடலாம். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வே இவர்களை எல்லாம் அழித்திருக்க முடியும். ஒரு நல்ல கருத்து. அல்லாஹ் நாடியிருந்தால் அல்லாஹ்வே இவர்கள் அனைவரையும் கருவறுத்திருக்க முடியும், வாரெடுத்திருக்க முடியும். ஆனால் உங்களை சோதிப்பதற்காக, அல்லாஹ்வுக்காக போரிடுவதற்கு யார் வர்றீங்க, யார் உண்மை மூமின்கள், யார் பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் அல்லது யார் முனாஃபிகீன் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்கள் மூலமாக இந்த எதிரிகளை அல்லாஹ் தஆலா அழிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அழித்து உங்களை வந்து அல்லாஹ் தஆலா நேர் வழியில் செலுத்துகிறான். உங்களுடைய காரியங்களை அவன் சீர்படுத்துகிறான். இப்படி அல்லாஹ்வுக்காக போரிடக்கூடிய உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்வீர்களோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு யார் உதவி செய்ய முன்வருகிறீர்களோ உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா சீராக்குவான். இது ஒரு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிற மாதிரி. அதாவது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம செய்ய முன் வந்து அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ் எதை இறக்கி அருளி இருக்கிறானோ அதை அவர்கள் வெறுக்கிறார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய போர் சட்டங்களை முனாஃபிக்கீன்கள் வெறுக்கிறார்கள், அதை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி பூமியில் சுற்றி திரியுங்க. தீயவர்களோட முடிவு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அப்போ பூமியில் சுற்றி திரிந்த தீயவர்களோட முடிவு என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ்வுடைய நேரடியாக வானத்திலேருந்து வந்து அழைக்கப்பட்டவங்க இதில் பொருந்துவாங்க. சஹாபாக்கள் காலத்தில், ரசூல்லா காலத்தில் அப்படி வானத்திலேருந்து வேதனை வந்து மொத்தமாக யாரும் அழிக்கப்படல. எப்படிலாம் அழிக்கப்பட்டிருக்காங்கன்னா, பத்ர், உஹது போன்ற அல்லது இது போன்ற போர்களில் பல எதிரிகள் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி அகம்பாவம் கொண்ட அபூஜஹல் பத்ரில் எப்படி அழிக்கப்பட்டான், மற்ற பெரிய பெரிய காஃபிர்கள், இறை நிராகரிப்பார்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்கிறத சுற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் பாதுகாவலர்? லா மௌலா லஹும், அவர்களுக்கு பாதுகாவலர்களே இல்லை. போரின் சமயத்திலும் அவங்க பாதுகாக்கப்பட மாட்டாங்க, எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாக்கப்பட மாட்டாங்க. 1507 அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டால் நல்லமல் செய்யக்கூடியவங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் உலகத்திலேயே அவர்கள் அவர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள். ஹராமான ரீதியில் அல்லது பாவமான ரீதியில் அவர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள். ஒரு முக்கியமான கருத்து, வயக்குலுன கம தக்குலுல் அன்ஆம், கால்நடைகள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. கால்நடைகள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்கன்னா அள்ளி கொட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அப்படி அவர்கள் வந்து அளவு மீறி சாப்பிடுவது என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும், முக்கியமாக கால்நடை எப்படி பிறந்தது, அதாவது மிருகங்கள் பிறந்தது, திண்டது, இனப்பெருக்கம் செய்தது, இறந்தது அப்படிங்கிற மாதிரி வரணும், சாப்பிடணும், வயிற்று நிறைக்கணும், தேடி ஃபுட்டை சாப்பிடணும். இதுதான் ஃபூடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக இது கல்ச்சர் ஆகிடுச்சு. எங்கெல்லாம் என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, எந்தெந்த கடை எங்கே திறந்துருக்கு, அதுக்காக 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கார் பிடிச்சி வண்டி பிடிச்சி போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பாளர்கள்னு சொன்னாங்க. கால்நடை மாதிரி சாப்பிட்றது நோக்கம் இல்லை, அவர்களுக்கு நரகமே தங்குமிடம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னால், எத்தனையோ மக்கள், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ரசூல்லா வந்து மக்கத்து முஷ்ரிக்கீன்களை சொல்கிறான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபியே உங்களை வெளியேற்றினார்களே, மக்காவை விட்டு உங்களை வெளியேற்றினார்களே, இவர்களை விட வலிமை மிக்க எத்தனையோ மக்கள் அல்லாஹ் தஆலா அழிச்சிருக்கான். அப்போ இவங்களுக்கும் ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவு தான் எப்படின்னா, ஒரு போர்லையுமே பலர் அழிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, மெசலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், சூரா முஹம்மதினுடைய அழகான வசனம் இது. அதாவது இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா?
அல்லாஹ் வர்ணிக்கிறான் 4 வகையான ஆறுகள் அங்கே இருக்கும். அது இந்த சூறால இங்கே தான் சொல்லப்படுது. ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அதாவது தெளிவான மதுரமான ஊற்றுகளுடைய நீர் அவர்களுக்கு உண்டு, நீராறு உண்டு. வன்ஹார் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமு, அதே மாதிரி பாலாறு உண்டு. அதாவது எப்படிப்பட்ட பால்? சுவை மாறாத பால், கெட்டுப்போன பால் அப்படி கிடையாது, சுவை மாறாத நீங்காத அழகான பால் ஆறு அங்கே ஓடும். அன்ஹர் மின் ஹம்ரி லததில் ஷாரிபின், குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ருசியை தரக்கூடிய மது ஆறு ஓடும். அந்த மதுவை குடித்து யாருக்கும் புத்தி பேதரிக்காது. 4வது வன்ஹர் மின் அஸலி முஸஃபா, தெளிவான பியூர் தேன். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே 100% தேன், பியூர் தேன் தான் எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எல்லா இடத்துல இருப்பதுதான் உண்மையான பியூர் தேன். பியூர் தேன் ஆறு ஓடும். எல்லாம் ஆறாவோடு அள்ளி குடிக்கலாம், அனுபவிக்கலாம். எல்லா விதமான பல வகைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் உண்டு. இவர்கள் இப்படிப்பட்ட சொர்க்கத்தில் ஆறுகளில் இப்படி ஆறாறாக ஓடக்கூடியதிலிருந்து எடுத்து குடிக்கக்கூடிய இந்த மூமின்கள் சிறந்தவர்களா, அல்லது யார் கொதிநீர் கொடுக்கப்பட்டு குடலுக்கு சென்று அந்த குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடுமே அப்படிப்பட்ட நரகவாதிகள் சிறந்தவர்கள் அல்லதில் கேட்குறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இந்த சொர்க்கவாசிகள் ஆக்குவானாக, ஆமீன். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க. மதீனா சூரான்னு சொன்னாலே முனாஃபிகீன்களை பற்றி அடிக்கடி வரும்ல. அவங்க உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க உங்கள் அவையில். உங்கள் அவையிலேருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் சஹாபாக்களை பார்த்து மூமின்களை பார்த்து என்ன சொன்னாங்க அவங்க, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு தெனாவட்டை கேட்குறாங்க. இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களோட உள்ளங்களை முத்திரிட்டு விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல. இதெல்லாம் திமிரான தனம். அதாவது ஒரு ஏளனம். என்ன பெருசாக சொல்லிட்டார், என்ன சொன்னார், ஓ இதுதான் சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி, அதை கண்டும் காணாத மாதிரி, இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு அட்வைஸ் பண்ண வச்சிருப்போம், ஒரு முக்கியமான கூப்பிட்டு வந்து. அவங்க எல்லா அட்வைஸும் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் பற்றி இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அட்வைஸ் பண்ணுறதை நம்ம பையன் ரொம்ப கவனமாக கேட்குறான், திருந்திடுவான். அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து நம்மகிட்ட தென்னவட்டே கேட்பான், என்ன சொன்னார், அவர் சொன்னார்ல கேட்டுட்டு இல்லடா நல்லா படிக்கணும்னு சொன்னார்ல, சரி சரி அப்படின்னு நல்லா தான் அவன் கேட்டிருப்பான். ஆனால் அது ஒரு ஏளனப்படுத்துறது. இந்த மாதிரி ரசூல்லா கிட்ட சில நடந்துக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களோட உள்ளங்களை முத்திரிட்டு விட்டான். நல்லதில் சொல்கிறான், கியாமத்தை எதிர்பார்க்குறாங்க, வந்துருச்சே கியாமத்துங்கிறான். ஃபகத் ஜா அஷ்ராத்துஹா, கியாமத்துடைய சில அடையாளங்கள் வந்து விட்டது. சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ரசூல்லாவுடைய வருகை, சந்திரன் 2ஆக பிளண்டது, இதெல்லாம் கியாமத்தினுடைய ஆரம்ப அடையாளங்கள். சரி, அடுத்து 508 அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வே தவிர யாரும் இல்லை என்று மக்கள் அனைவரும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை ரசூல்லாவுக்கு சொல்லி சொல்கிறோம். அவங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. மூமின்களுக்காக ரசூல்லா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு சூறை இறக்கிடப்பட்டால் அதில் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டால் அந்த முனாஃபிக்கீன்கள் அப்படியே அதிர்ந்துடுறாங்க. போர் செய்யணுமா என்று அவர்களுடைய உயிர் அவங்க தொண்டை குழியை வந்து பிடிச்சிருது. இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் மூமின்கள் அந்த போர் வசனங்களை சந்தோஷமாக எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க, காஃபிர்கள், இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நீ போருக்கு வராமல் என்ன செய்யணும்னு நினைக்கிற அல்லாஹ் கேட்குறான். ஃபஹல் அஸைது மின் தவல்லைத்து, நீங்கள் போருக்கு வராமல் ஊரில் இருந்து குழப்பம் விளைவிக்க தானே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் உங்கள் மீது சாபத்தை உண்டாக்கி விட்டான். அடுத்த அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா, என்ன உங்கள் உள்ளங்கள் முத்திரிடப்பட்டிருக்கிறதா அல்லாஹ் கேட்குறான். எல்லாரையும் கேட்குறான். குர்ஆனோட வசனங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு செய்தியை சொல்லுது. சிந்திக்க மாட்டீங்க, என்ன உள்ளத்தில் என்ன முத்திரையிடப்பட்டிருக்கு, என்ன பூட்டு போடப்பட்டிருக்கான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ குர்ஆனை சிந்திக்க ஆரம்பித்தா நிச்சயமாக யாராக இருந்தாலும் திருந்திடலாம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த சிந்தனை விட்டு குர்ஆனுடைய செய்தியை விட்டு புறமுதுகிட்டு போகிறாங்களோ ஷைத்தான் அவர்களை அரவணைத்து கொண்டான், அவனே அவர்களுக்கான பாதுகாவலனாக, அதாவது நண்பனாக ஆகி கொண்டான். இப்படிப்பட்ட இந்த ஷைத்தானை நண்பனாக எடுத்துக்கொண்டவருடைய மௌத்து தருணம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஷைத்தானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கூப்பிட்டுட்டு போவான், எல்லா பலாயும் நம்மளுக்கு காட்டி நம்மளை அனுபவிக்க வைப்பான். ஆனால் மௌத்தில் ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகா, வானவர்கள் வரும்பொழுது, ஷைத்தானுடைய நண்பர்கள் இடத்தில் வானவர்கள் வரும்பொழுது, இந்த பாவிகள் இடத்தில் அனுபவித்தவர் இடத்தில் வானவர்கள் வரும்போது எதிரிபுன உஜூ, அது பாரு மூஞ்சு நடிப்பாங்க, முகத்திலும் முதுகிலும் அடித்தவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். அவங்க அடிக்கிறது என்ன, அப்படியே மயில் இறகு வச்சு அடிக்கிற மாதிரியா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நம்மளால் கற்பனை பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக அது இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததாக அடுத்த பக்கம் 509வது பக்கம் இந்த சூரா முடியுது. இந்த 4 பக்கத்தோடு நம்ம நிறைவுபடுத்துவோம். ஏன்னா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நாடினால் இந்த முனாஃபிகீன்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்திடுவான். நிறைய மறைமுகமாக அவங்க செய்கிறது, ஜாடமாடையாக பேசுகிறது, இதெல்லாம் அல்லாஹ் தஆலாக்கு தெரியும். சில விஷயத்தை வெளிப்படுத்தாமல் வச்சுருங்க. அல்லாஹ் நாடுனா வெளிப்படுத்தும் செய்வோம், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஜாஹிதீன்களையும் சாபிரீன்களையும் கண்டுபிடிக்கும் வரை, அறியும் வரை அல்லாஹ் தஆலா சோதிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையான அல்லாஹ்வுக்காக போரிடக்கூடியவங்க யார், உண்மையான பொறுமைசாலிகள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா சோதிச்சுட்டே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ சோதனையில் கொடுத்து நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் தஆலா பரிசோதனைப்படுத்துவான்னு அர்த்தம்.
அடுத்து அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை எந்த கேடு விளைவித்து விட முடியாது. அல்லாஹ்வுக்கு எந்த கேடு விளைவித்து விட முடியாது. அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி விட்டது. அடுத்து ஒரு முக்கியமான வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வலா துப்திலு ஸதகாத்திக்கும் வலா துப்திலு அமாலிக்கும். ஈமான் கொண்ட மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களுடைய அமல்களை பாத்தில் ஆக்கிறாதீங்க, வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்னு உமர் ரலியல்லாஹு கூட இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எங்களுடைய அமல் எல்லாமே ஏத்துக்கப்படும் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, செய்த அமல்கள் கூட கரியாகி விடுமா, அப்போ நாங்கள் ரொம்ப கவனமாக அல்லாஹ்வுக்கு பயந்துருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் அமலை பாத்தில் ஆக்கிறாதீங்க, அப்படின்னா வீணாக்கிறாதீங்க. சொல்லி காட்டியோ அல்லது சில தவறுகள் செஞ்சால் சில நன்மைகள் கூட பாழாயிரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, மூமின்களே நீங்கள் கவலைப்படாதீங்க, தளராதீங்க, வாய்ச்சமுல் ஐலூன், நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள், நீங்களே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த உலக வாழ்க்கை வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது, உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. இந்த வசனம் இந்த சூறாவுடைய இறுதி. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கன்னு சொன்னால் பல பேர் கஞ்சத்தனம் செய்கிறாங்க. முனாஃபிக்கீன்களை சொல்கிறான், கஞ்சத்தனம் செய்கிறாங்க. கஞ்சத்தனம் செய்யாதீங்க. கஞ்சத்தனம் செய்வதனுடைய விளைவு உங்களுக்கு தான். அல்லாஹ் வள்ளலாக இருக்கிறான், தேவையற்றவனாக இருக்கிறான், அவன் செல்வந்தன், நீங்கள் எல்லாம் ஏழை. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை தருவான். அப்படி இல்லைன்னா உங்களை போக்கிட்டு வேற ஒரு சிறந்த சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்களை செலவு செய்ய வைப்பா, நல்ல முறையில் செய்ய வைப்பா, நீங்கள் ஒன்றும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கக்கூடிய சூறா தான் இந்த சூரத்து முஹம்மத். அடுத்த சூரத்துல் ஃபத்ஹை அடுத்த 5 பக்கங்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம்.